பிஎஸ்ஜி நீங்களாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டீங்கடா. ஒய் திஸ் மச் கடுப்பு என்றால் அர்சனல் ஜெயிச்சிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு டோலியோட ஒரு ட்ரீட் கிடைச்சிருக்கும். இப்போ அதுவும் போச்சு. சரியா? என்ன சொல்றது? சரி, நேற்று மேட்சை பத்தி பார்க்கணும்னா அர்சனல் பஸ்ஸை பார்க் பண்றதை விட்டுப்புட்டு ட்ரெயினிங்கே பார்க் பண்ணிட்டாங்க. ஒரு டிஃபென்சிவா அவ்வளோ ஒரு டிசிப்ளினா சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் வந்து பிஎஸ்ஜிக்கு நல்ல நல்ல சான்ஸ்கள் கிடைச்சிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுதான் உண்மை. ஸோ பெனால்டி போயிருச்சுன்னா இவங்க பெட்டர் அவங்க பெட்டர்லாம் இல்லை. நம்ம கிறிஸ்டியானோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். அவ்வளவுதான். அன்னைக்கு எவன் அடிக்கிறானோ அவன் தான் ராஜா. அந்த மாதிரி பிஎஸ்ஜி வின் பண்ணிட்டானுங்க. ஆனா இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய ஆள் யாருன்னா பிஎஸ்ஜியோட கோச் லூயிஸ். எப்படி இருந்த டீம், இதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன ஸ்டார் இருந்தாங்கன்னு தெரியும். ஸ்டார் வேணாம், எங்களுக்கு பிளேயர் தான் வேணும்னு சொல்லி ஒரு டீமா டெவலப் பண்ணி அழகா கொண்டு வந்து 2வது தடவை எடுக்க வச்சிருக்காப்ல சாம்பியன்ஸ் லீக். இதுல எனக்கு என்ன ஒரு வன்மம்னா 3வது தடவை எடுத்துட்டாங்கன்னா நாங்களும் ரியல் மேட்டர் ஒண்ணுதான் அப்படின்ட்டு வந்துருவாங்களே அடுத்த வருஷம் எடுத்துட்டாங்கன்னா. அதனால அதை வரவிடக்கூடாது. இப்ப இருந்தே நான் மந்தத்தை போட போறேன். உமா பேபி பேபி ஜானு, அதுதான் உண்மை. இன்னொரு வரவும் மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வருஷமே நாங்க தான் கண்டிப்பா நாங்களும் வருவோம். இப்பெல்லாம் ஈஸியா விட மாட்டோம் நம்புறேன். ஆனா வாழ்த்துக்கள் வந்து பிஎஸ்ஜிக்கு, வருத்தங்கள் வந்து அர்சனலுக்கு. அர்சனல் டஃப் குளித்து இவ்வளவு தூரம் வந்து விட்டுருக்காங்க. பட் பரவாயில்ல. ஏன்னா எல்லாத்தாலும் ஓட்டப்பட்ட அர்சனல் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். அவங்க திரும்பவும் வருவாங்க நம்பலாம். அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு ஒரு சோறு போச்சு. அது கரைஞ்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல. ஃபுட்பால் டாக்ஸ் வீடியோஸ் விளாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டு பையனா ஒரு ஃபாலோவர் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.